வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான வெப்சைடு. ஸோ மக்களை எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறாங்க. ஒருத்தர் நம்ம மக்கள் வேணும். இப்போ நாம் ஒரு வீட்டிலேருந்தே ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க. பட் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீட்டிலேருந்தே ஒரு ஏர்ன் பண்ணணும், ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கணும், ஒரு வீட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதில் போய் நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் நம்ம என்ன டைப் பண்ணுவோம், ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வரும். இது லைக் ஸோ இந்த ஆன்லைன் பேமெண்ட்டு, பார்ட் டைம் வியர் ஹைரிங் அப்படி இப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன இதில் ஒரு இம்ப்ரெஷன் ஆகும், ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட ஆத்தரைசேஷனா, இது வந்து கவர்மெண்ட் என்ட்ரியா, இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? Infotech அப்படி .com அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் போட்டிருக்காங்க. என்ன கிளிக் பண்ணியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க அவங்கன்னா, கவர்மெண்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் 2024. ஓகேங்களா? ஏர்ன் ₹2,800 டெய்லி ஃப்ரம் ஹோம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இது என்னம்மா வெறும் 2,800 தான், நம்ம ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணலாமே, சீக்கிரம் நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு அப்ரூவ்னு போட்டுருக்காங்க. டைப்பிங் ஜாப் அப்ரூவ்டு பை எம்சிஏ. எம்சிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓ ஜாயின் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சியோட அப்ரூவ் இருந்தால் மட்டுமே தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. சரிங்களா? என்ன பண்ணிருக்காங்க, நம்ம எல்லாமே நான் அப்ரூவ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இது நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஐஎன் நம்பர் வந்திருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே ஃபேக் கிடையாது, இது வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப வைக்கிறதுக்கு தான் இவங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கானா, 28 வருஷமா வந்து ரன் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1995 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு வந்து அதே சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்க, அதாவது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 30th December. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இங்கே என்ன மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Infotech.com அப்படின்னு சொல்லி ஹோம் HTML போட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த HTML கோடிங்க இந்த மாதிரி வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி இவங்க ஃபேக் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து நார்மலான ஒரு கோடிங் தெரிஞ்சிருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே வெப்சைட்டை வேணுமா நீங்கள் என்னடா இவர் ஃபேக்குன்னு சொல்கிறாரு, நம்மளால் நம்ப முடியாது, இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்களே, இவங்களாம் டெஸ்டிங் எல்லாமே ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்களே நீங்கள் நம்பலாம். இதில் பாருங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. என்ன செக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 15,000 ரூபா. ஸோ 25,000 ரூபா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் 15,000 ரூபா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரீஃபண்ட் ஆஃப்டர் 1 இயர். 1 இயர் வந்து நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ரீஃபண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இன்கம் பர் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காங்க. ஸோ நம்ம 15,000 25,000, ஸோ இது வந்து லைஃப் டைமாக இருக்கே வேலிடிட்டி பேன்னு சொல்லி ஈஸியாக வந்து 25,000 நம்ம பே பண்ணிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம், அதெல்லாம் மாதம் 90,000 வருது அப்படின்னா சத்தியமாக நம்பிடாதீங்க, இது எல்லாமே ஃபேக் தான். சரிங்களா? எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது என்னோட டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ போட்டு விட்றேன். சரிங்களா? இந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் அதுவுமே பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டே இருக்காது, அப்படியே தான் போட்டிருப்பானுங்க. இல்லை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி எபோட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க இல்லைங்களா? யாராவது ஒருத்தங்க மட்டும் இந்த இடத்துல போய் விசிட் பண்ணி பாருங்க, இப்படியாப்பட்ட கம்பெனி இல்லாமல் இருக்கும். சரிங்களா? கம்பெனி கிடையாதுங்க. அப்படி தயவு செஞ்சு இது வந்து அமௌண்ட் பே பண்ணிப்பாருங்க. ரொம்ப முக்கியமான இந்த கம்பெனி எல்லாமே ஃபேக் பண்ணுவானுங்க. இதே ஒரு டிட்டோ ஒரு துளி கூட மாத்தாம அப்படியே பண்ணுவானுங்க. இது வந்து இந்தியா முழுசு இவங்க வந்து பயங்கரமான ஃபேக் பண்ணிட்டு இருக்கான். யாராவது அமௌண்ட் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அமௌண்ட் பே பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிற வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு